ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. முதல்ல நம்ம ஜெயிப்போமான்னு விஜய்க்கே தெரியாது சரிங்களா, அதனால அவருக்குமே அது பெரிய விஷயம் தான். ரெண்டாவது இதுல யாருக்கு பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தா யாருக்குமே வெற்றி கிடையாது, விஜய்க்குமே வெற்றி கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒட்டுமொத்த மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது திமுக பொறாமப்படுது, திமுக கவலைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக உருவான காலகட்டத்திலேருந்து பொறாமையும் கவலையும் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு எடுத்துக்கணும். ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுடைய பேச்சு கேள்வி எப்படி இருக்குன்னா, ஆமாம் தெரியாமல் போட்டோம், வரும்னு நினச்சோம் போட்டோம், பார்ப்போம், அந்த மனநிலைக்கு போயிட்டான். ஆனால் அவன் கடந்த பீரியடில் என்ன சொன்னான்னா, அதெல்லாம் வரும், எங்கள் அண்ணா எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடுவார் அப்படின்னு உறுதியாக சொன்னவன். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கள போய் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் தான் திருடுறாங்க, இவனும் திருடிட்டு போட்டுமே. விஜய் எந்த எச்சரிக்கையில் பார்க்குறாருன்னா, நாம் இவங்கள வளர விட்டுட்டோம்னா அடுத்த வாட்டி நம்மளால் நிற்க முடியாது, வர இடைத்தேர்தலில் கூட நம்மளால் நிற்க முடியாது, நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் கால் ஊன்ற முடியாது, அப்போ இது இந்த மாதிரியான அரசியல் மீட்டிங்க்கு நம்ம தடை போடணும் அப்படின்னு இதை தொட்டு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் தொட்டு எல்லாத்தையும் தடை போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து டிவிகேவுக்கு பயங்கரமான ரீல்ஸ் போடக்கூடிய பொண்ணு, வளைச்சு 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 நல்ல எஜுகேட்டடான பொண்ணு, வளைச்சு வளைச்சு ரீல்ஸ் போடக்கூடிய பொண்ணு. இன்றைக்கி என்ன பண்ணு தெரியுமா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு ராத்திரி 12-1 மணிக்கு நான் என் குழந்தை தூங்க மாட்டேங்குது, கரண்ட் இல்லை, நான் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்களா அந்த வீடியோவை, கரண்ட் இல்லை, இதுக்கு தான் ஓட்டு போட்டேனா அப்படின்னு கேட்குது. இதுக்கு காரணம் திமுகவா இல்லை தானாக நடந்ததா? விஜய் மாற்றமா அல்லது ஏமாற்றமா? கவர்ச்சி மாற்றம். இப்போ நீங்கள் ஒருத்தரை திட்டுறீங்க, திட்டுறதை கூட பார்த்து திட்டுவீங்களா? ஒருத்தன் வந்து உங்களுக்கு கோபமாக பேசிட்டான், உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, ஒழுங்காக போயிரு, என் மூஞ்சில் முழிக்காத, அப்படி பேசுவீங்களா? அப்படிதான் நேற்று அவர் பேசினாரு. இனிமே அது தூய சக்தி இல்லை, தூர 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 சக்தி, தூர சக்தி அப்படின்னு படிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? இந்த ஜென்சியோடைய அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய அந்த நடவடிக்கை வந்து ஸ்மார்ட் மூவா அல்லது லேட் மூவா? காமராஜர்னு ஒரு ஆள் உங்கள் கண்ணு முன்னாடி வீடியோ வெளியாகுது, இந்த மாதிரி சைன் போடுறாரு, அது பேர் குதிரை பேரம் தானே. இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு நாங்கள் பண்ணலைன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? முதல்வரே பச்சை போய் சொல்கிறாரு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் சேகுவார் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு தோழர். நீங்கள் ரொம்ப யங்கான ஜேர்னலிஸ்டாக இருக்கிறதுனால யங்ஸ்டர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் ஒன்று வைக்க போகிறேன். டிஎம்கே திடீர்னு ஜென்சி மீட்டிங் நடத்துறதுக்கு என்ன காரணம்? அவங்க உணர்ந்துருக்குறாங்க, இந்த தேர்தல் இன்ஸ்டாகிராமில் ஜென்சி வந்து அவங்களுடைய வாக்குகள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது அவங்கள்ட்ட ஒரு முழுமையான அரசியல் போய் சேரலை, ஒரு கவர்ச்சி மையத்தில் அவர்கள் வந்து ஒரு மாற்றம்ன்ற ஒரு நிலையில் போய் இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன் ஓட்டு போட்ட அப்படின்னு கேட்டால் பாதி பேருக்கு ஓட்டு ஏன் போட்டேனே தெரியாது, சும்மா போட்டேன்னுவாங்க, மாற்றம் போடணும்னு நினச்சேன்னுவாங்க. திமுக எதுவுமே பண்ணலை, என்ன பண்ணலை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் காரணம் அவங்களுக்கு தெரியாது, லிஸ்ட்டு போட தெரியாது. இப்போ எல்லோரும் பொதுவாக ஒரு பரப்புன ஒரு கோசிப்ஸில் இருந்து அதை அவங்க மயங்கி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ நாம் களத்தில் அரசியல் படுத்தி இருக்கிறோம், ஆனால் சமூக வலைதளங்களில் நம்ம கோட்டை விட்டுருக்கோம், அப்போ அதை ஸ்ட்ராங் பண்ணணும், சமூக வலைதளங்களில் இருக்கிற 2K கிட்ஸை அரசியல் படுத்தணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த முயற்சியை அவங்க இப்போலேருந்தாவது கொஞ்சம் எடுப்போம். அதுக்கு முன்னாடி அவங்க ஆன்லைனில் கேம்பெயின்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வேகமாக நம்ம முன்னேற வேண்டியிருக்கு, அடுத்த தலைமுறையினரை கையில் எடுக்கணும் அப்படின்னு அவங்க முயற்சி எடுத்திருக்காங்க. அப்படின்னா டிஎம்கே நடத்தின அந்த ஜென்சி மீட்டிங் வந்து டிவிகேக்கு போட்டியான ஒரு ஜென்சி மீட்டிங் தான். அப்படி அரசியல் மீட்டிங்னாலே போட்டியான மீட்டிங் தான். அவங்களோட வளர்ச்சி இன்னொரு கட்சியை எதிர்த்து வளரணும், அவ்வளவுதான். அது எந்த அரசியல் கட்சி மீட்டிங் போட்டாலும் ஆப்போசிட் கட்சியோட போட்டி மீட்டிங் தான், அதில் எந்த மாற்று கருத்து. டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே ஒரு பாரம்பரியமான ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எப்போதுமே உங்கள் 2 பேருமே ஒரு விஷயத்தில் அட்வான்ஸாக இருப்பாங்க. இந்த டைம் எப்படி விஜய் கிட்ட திமுகவும் தோத்துது, அதிமுகவும் தோத்தாங்க, எப்படி குறிப்பாக திமுக தோத்துது? இது வந்து ஸ்ட்ராட்டஜி அவங்க தானே கிரியேட் பண்ணுவாங்க. பொதுவாக அவங்க தான் கிரியேட் பண்ணுவாங்க. முதல்ல நம்ம ஜெயிப்போமான்னு விஜய்க்கே தெரியாது, சரிங்களா, அதனால் அவருக்குமே அது பெரிய விஷயந்தான். ரெண்டாவது இதில் யாருக்கு பெரிய வெற்றி அப்படின்னு பார்த்தா யாருக்குமே வெற்றி கிடையாது, விஜய்க்குமே வெற்றி கிடையாது. அதுவும் ஒரு தொங்கு சபையாக தான் மாறி ஒரு சூடான சீட்டில் போய் தான் அவரும் உட்காந்துருக்காரு. திமுகவும் ஒட்டுமொத்த கருத்து கணிப்புகளுமே என்ன சொல்லுச்சுன்னா திமுக தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க.
கருத்து கணிப்புகள் எல்லாமே நீ பொய்யாயிருக்கு. நான் உட்பட சொன்னது எல்லாமே பொய். ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு தான் நம்ம வரவேற்கிறோம், அதெல்லாம் ரைட்டு. இன்றைக்கி அவங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட்டாக தான் அவங்க பார்த்துருந்தாங்க தாவேக்காவை. ஈவன் அவங்க எல்லாரையுமே அண்டர் எஸ்டிமேட்டாக தான் பார்த்தாங்க. ரஜினியை, கமல்ஹாசனை, சீமானை, சரத்குமாரை, இப்படி யார் வந்தாலும் அவங்க அண்டர் எஸ்டிமேட்டை தான் பார்த்துருக்காங்க. ஆனால் ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் களத்தில் பூத்து வாரியாக வெரி ஸ்ட்ராங்காக இருந்தது திமுகவும் அதிமுகவும். தாவேக்கா இப்போ வரைக்கும் களத்தில் ஸ்ட்ராங்காக கிடையாது. அவங்க எந்த இடத்துல அவங்க களத்தில் இல்லைன்ற தைரியத்தில் தான் அதிமுக திமுக ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஆன்லைன் கேம்பெயின், மெயின் ஸ்ட்ரீமோட லைவ் மூலிமா இந்த குறுக்கு வழியில் அவங்க வந்து வாக்கு சேகரிப்பாங்கன்னு அவங்க நினச்சி பார்க்கல. அந்த அண்டர் எஸ்டிமேட்டில் தான் அவங்க வந்து இந்த இடத்துல தோல்வியை தழுவியிருக்காங்க. அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. ஆமாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க அதை மறுபரிசீலனை செஞ்சு சரி நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்யலான்ற அடுத்த கட்டத்துக்கு அவங்க துவண்டு போகலை. அதிமுக மாதிரி திமுக துவண்டு போகலை. அடுத்து என்ன அப்படின்னு அவங்க வாட் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்த தேர்தலுக்காகவோ இல்லை அடுத்த களப்பணிகளுக்காகவோ அவங்க போக ஆரம்பிச்சிருக்காங்க தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துல ஒட்டுமொத்த மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் வந்து விஜய் ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது திமுக பொறாமப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது கவலைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? திமுக கவலைப்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திமுக உருவான காலகட்டத்திலேருந்து பொறாமையும் கவலையும் பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா திமுகவுக்கு இந்த தோல்வி வந்து அது ஒரு சாதாரண தோல்வி தான். இன்றைக்கி திமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மெஜாரிட்டியாகவே இருக்காங்க. 2011 தேர்தலில் திமுக எந்த இடத்துல இருந்துச்சு? சரி, அப்போ கலைஞர் இருக்கும்போது கலைஞர் கூட ஒரே ஒரு எம்எல்ஏ தான் சட்டமன்றத்தில் இருந்தார். வெறும் 2 எம்எல்ஏ தான். அப்போ பொறாமப்படுது அதிமுகவை நினச்சி அப்படி சொல்ல முடியுமா? தேர்தலுங்கிறது அவங்களுக்கு ஒரு அங்கம், அவ்வளோதான். அதில் வாக்குகள் வாங்குவாங்க, வருவாங்க, போவாங்க. அந்த டைல்யூஷன்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ தேர்தல் இந்த லாஸ்ட் தேர்தலில் ஜெயிச்சிட்டோம், நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டோம், இப்போ வெற்றியை தோல்வி அடைஞ்சிட்டோம். அதே தான் அவங்க 2011லையும் பார்த்தாங்க, 2016லையும் பார்த்தாங்க. 2016ல் தனித்து விடப்பட்டிருந்தாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க 2019 இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் வெகுண்டு வந்தாங்கல்ல. யாருமே நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. அடுத்து 2021 ஒரு வெற்றி, 2024 வெற்றி, இப்போ தொடர்ச்சியான ஒரு வெற்றி. அந்த வெற்றிக்கு அப்புறமா தான் திமுக தோல்வி அடைஞ்சிருக்கு. ஏதோ ஒரு தடவை ஜெயிச்சுட்டா அடுத்த தடவை தோல்வி அடையலை. திமுக 3 தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு, வரலாறு காணாத வெற்றி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தான் தோல்வியை தழுவுது. அதனால் மக்கள் இவ்வளோ பெரிய இத்தனை தேர்தலில் வாய்ப்பு கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படின்றது ஒரு யதார்த்தமான ஒரு நிலை தான். இது கரெக்டான பாயிண்ட், ஓகே. ஆனால் எம்ஜிஆர் கலைஞர் காலத்துலலாம் கலைஞர் தோத்தாலும் இவர் எம்ஜிஆர் கவலைப்பட்டிருக்காரு, கவலைப்படுவார். 2 பேரில் யார் தோத்தாலும். இப்போ ஜெயலலிதா இருக்கும் பொழுதே ஸ்டாலினே தோத்தா கூட அவங்க கவலைப்படக்கூடிய ஒரு சூழல், அப்படியான ஒரு மெச்சூரிட்டி தலைவரை தான் பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ ஒரு தலைவராக ஸ்டாலினே தோற்கும் பொழுது இன்னொரு தலைவர் விஜய் அதை சந்தோஷப்படுறாருங்கிற மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சில விஷயங்கள், சில செய்திகள் பார்க்க முடிஞ்சது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? ஒரு சைடு நாகரிகமான அரசியல்ன்ற பேரில் நேரில் போய் பார்வையிடுறது, அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். அது அதோட உள்ளார்ந்த அர்த்தம் அடுத்து எனக்கு சட்டசபையில் ஓட்டு நடக்க போகுது, அதுக்கு ஆதரவுக்காக தான் அந்த உள்ளார்ந்த அப்படியும் கூட வச்சுக்கலாம். நம்ம அந்த நாகரிக அரசியல்லாம் இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய நாகரிக அரசியல் நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான். கலைஞர் தோத்தா எம்ஜிஆர் வருத்தப்படுறது, எம்ஜிஆர் தோத்தா கலைஞர் வருத்தப்படுறதுலாம் அந்த காலத்தில் தான். அதுக்கப்புறமா அதிமுக வீட்டில் இருக்கிறவர் வந்து திமுக வீட்டு கல்யாணத்துக்கு போனால் கூட ஜெயலலிதா தூக்கி அடிச்சிருவாங்க. எப்படி அவன்கிட்ட சிரித்து பேசினேன் அப்படின்னு தூக்கி அடிச்சிருவாங்க. அந்த நாகரிக அரசியலே கடந்து போயிடுச்சு. ஜெயலலிதா போனதுக்கு அப்புறமா சில வியப்பான விஷயங்கள்லாம் பார்த்தோம். ஆளுநர் மாளிகையில் திமுக அமைச்சர்களும் அதிமுக முன்னாள் மாஜிகள் ஜெயக்குமார் எல்லாரும் அடித்து சிரித்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பேசுவேன். நம்ம ஆச்சரியம், எதிரி மாதிரி இருக்க வேண்டிய ஒன்று இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு. ஈவன் ஜெயக்குமார் அவர்களும் சீமானுக்கும் 1-to-1 ஃபைட் நடக்கும். ஆனால் நேரில் பார்த்தா செல்லமாக அடித்து விளையாடுவாங்க, சிரித்து பேசிப்பாங்க. அந்த நாகரிக அரசியல்லாம் இன்றைக்கி வந்து இந்த பசங்கள்கிட்ட, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்கிட்ட வரலாறு தெரியாதனால அது சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. எதிர் அரசியல் அப்படின்னா அவன் வந்து ஒரு பெரிய எதிரியாகவே நினச்சிக்கிட்டான். இப்போ இவங்கெல்லாம் எந்த மாதிரியான மனநிலையில் வராங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான்னா பாகிஸ்தான் மேட்சுக்கார தோத்துட்டான்னா ஒட்டுமொத்த பாகிஸ்தானே கொளுத்தணுன்ற மனநிலை இங்கே உள்ள ஒரு டீம் உருவாகுதுல்ல, அந்த மனநிலை தான் இப்போ அரசியலுக்குள்ளேயும் ஊடுருவி இருக்குது. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், விஜய் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தர் விலகி திமுகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அன்னைக்கே அவன் அப்யூஸ்லேயே செத்தான். அப்படி பல பேர் மாட்டிருக்காங்க. அவன் வந்து ஆதி காலத்தில் யார் கூட திமுகவில் ஒரு ஆள் கூட ஃபோட்டோ தான் எடுத்திருப்பான், ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பான். நீ அவன் தாண்டா அன்னைக்கே தெரியுண்டான்னு 7 தலைமுறை விட்டு கிழிச்சு எல்லாம் பண்ணி அவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அரசியலை கீழே சோஷியல் மீடியாவில் பரவி இருக்குது.
அந்த அரசியலை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா அந்த சோஷியல் மீடியாக்குள்ளே போய் நான் நீந்தினா தான் நம்மளால் அதை சுத்தம் பண்ண முடியும். அதை தான் இப்போ திமுக கையில் எடுக்குது. திமுக எப்போதுமே இளைஞர் அணிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கட்சி, காலங்காலமாக அப்படிதான். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த இளைஞர் அணி தேவையில்லைன்னு அப்படின்னு கைவிட்டுட்டாங்களா, அல்லது திடீர்னு ஜென்சிக்கு, அதாவது 18, 17, 16 இந்த ஏஜ் குரூப்புக்கு திமுக திடீர்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கல. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இளைஞர்களுக்குன்னு தனி மாநாடு மண்டல வாரியாக நடத்துச்சு, அது திமுக தான். வேற எந்த கட்சியும் நடத்தல. திமுக இளைஞர் விஷயத்துல ஏன் கோட்டையெல்லாம் விடலை. அவங்க வந்து முழுக்க களத்தில் தான் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் அவங்க செய்கிற வேலைகளை தான் போஸ்ட் பண்ணாங்க. தாவேக்காவுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இன்றைக்கி இவங்க இங்கே போய் வேலை செஞ்சாங்கன்னா அதை ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா, விஜயே ஒரு 10 வாட்டி வீட்டில் ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. இவங்க செஞ்ச வேலையை போட மாட்டாங்க, விஜயவே ஒரு 10 ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. மாறா இவங்க ஏதாவது ஒரு தப்பான செய்திகளை இங்கே பரப்பக்கூடிய வேலைகள் இங்கே ஒரு பக்கம் நடந்துச்சு. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸை விலை கொடுத்து வாங்கி அவங்க மூலிமா ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாவை கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து இந்த வேலைகள்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜயே ஒரு பெரிய மாசான ஹீரோ அப்படிங்கிறப்ப, ஆமாம், விஜய் கட்சிக்கு இன்னொரு அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் தேவையா? அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆரம்பிச்சா? தேவை இல்லை தானே. அப்புறம் எதுக்காக அவங்க எல்லாரையுமே விலை கொடுத்து வாங்கணும்? இல்லைன்னு அவங்களால மறுக்க முடியுமா? எல்லாரும் வந்து வேலை செஞ்சு, ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்சர்ஸும் வேலை செஞ்சு விஜய்க்காக, விஜய் நான் மாற்றம் கொடுப்பாரு, ஓட்டு போடுற அன்னைக்கு கூட வெள்ளை சட்டை காவி பேண்ட் இதெல்லாம் போய் போட்டாங்க. அப்படி போட்டவங்க இன்றைக்கி அங்கேயே இருந்தால் நல்லது. ஆனால் இன்றைக்கி ஒவ்வொரு பூனைக்குட்டியும் வெளியில் வந்து நாங்கள் எந்த கட்சியும் கிடையாது. அதில் ஒரு கப்புள் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவரை நம்ம யாரும் கேட்கவே இல்லை. அவராக வந்து எனக்கு நான் யார்கிட்டருந்து காசு வாங்கலை, முக்கியமாக ரூட்டுக்கிட்டேருந்து காசு வாங்கலைன்னு சொல்கிறாரு. ரூட்டெல்லாம் யாருமே கேட்கல. அடுத்து இன்னொருத்தர் வந்து, நான் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர், அவர் வந்து நான் வந்து மக்கள் கட்சி, நான் எந்த கட்சியும் இல்லை. ஆனால் அவரோட கடந்த காலத்தில் போய் பார்த்தா முக்கால்வாசி விஜயோட பாசிட்டிவ் செய்தியாக தான் இருக்கும். நான் இது ஒரு இன்டர்வியூனால இதை சொல்கிறேன். என்னோடய சேனலில் சில ப்ரூஃபோடு போட்டிருப்பேன், யார் யாருக்கு எங்கேருந்து எவ்வளோ போகுது, எந்தெந்த ஆஃபீஸ்லேருந்து வேலை செய்கிறாங்கன்னு நான் போட்டிருப்பேன். இப்போ அது எல்லாமே உங்களுக்கு வந்து நெகட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே, இந்த இன்ஃப்ளூயன்சஸும் சாதாரண ஆளுங்க தான். இவங்க வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. இதை பேசுப்பா, விஜய் அண்ணா வந்தால் மாற்றம் வந்துருப்பா, நீ பேசுனா ஒர்க் அவுட் ஆகும்பான்னு அப்படி கன்வின்ஸ் பண்ணி தான் போடப்பட்டவங்க. இன்றைக்கி இவங்க எலெக்ஷன் வந்ததுக்கப்புறமும் இல்லை மாற்றம்லாம் வந்துருச்சா 1 மந்த் பார்த்தா, அதை விட அதிகமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதை பழக்கம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்ற செய்தியெல்லாம் வரும்போது, இப்போ இவன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருப்பான்ல ஒரு ஃபாலோவர்ஸை, அந்த ஃபாலோவர்ஸ்லாம் இவனை கமெண்ட்ஸில் கேட்க ஆரம்பிச்சிடுறானுங்க. கேட்க ஆரம்பிச்சோன்னே இவனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு சேஃப் ஜோன் வேணுங்கிறதுக்காக நான் எந்த கட்சியும் இல்லை அப்படின்னு இவன் வந்து பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த கூட்டம்லாம் டைலூட் ஆகி நிற்கிது. சைக்காலஜிக்கலாக பார்த்தா இந்த கூட்டம் யாரை நம்புறதுனே தெரியலையே டைலூட் ஆகி நிற்கிது. இன்றைக்கி நீங்கள் போய் சும்மா ஒரு நார்மலாக ஒரு பத்திரிகையாளரில் நீங்கள் போய் ஒரு 4-5 இடத்துல போய் கேள்வி கேட்டிங்கன்னா, ஒரு 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுடைய பேச்சு கேள்வி எப்படி இருக்குன்னா, ஆமாம் தெரியாமல் போட்டோம், வரும்னு நினச்சோம் போட்டோம், பார்ப்போம், அந்த மனநிலைக்கு போயிட்டான். ஆனால் அவன் கடந்த பீரியடில் என்ன சொன்னான்னா, அதெல்லாம் வரும், எங்கள் அண்ணா எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றிடுவார் அப்படின்னு உறுதியாக சொன்னவன். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கவங்கள போய் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோரும் தான் திருடுறாங்க, இவனும் திருடிட்டு போட்டுமே, தான் போட்ட ஓட்ட நியாயப்படுத்துகிற பேச்சு அது. அப்படியான பேச்சு அவங்களே ஒரு டைலூஷனுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது யார் வந்தாலும் மாற்றம் வராது போல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று ஒரு பையன் அழகாக எழுதுகிறான், விஜய் பேசி முடித்த உடனே எல்லாத்தையும் சரி பண்ணுவேன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்கிறீங்களா, அந்த டைம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறான். அவனுக்கு அந்த உரிமை இருக்குது. டைம் சொல்லுங்கள், பெண்கள் பாதுகாப்பில் இனிமேல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடக்காது, அதுக்கு இத்தனை மாதம் டைம் கொடுங்கன்னு சொல்லுங்கள், எனக்கு கரெக்டாக ஒரு 6 மாதம் சொல்லுங்கள் அப்படின்னு அவன் கேள்வி கேட்குறான். அந்த இடத்துக்கு அவன் நகர ஆரம்பிச்சிருக்கான்னா, அவனை இனிமே அரசியல்படுத்த வேண்டியது யாரோட கடமையாக இருக்கும்? ஒரு முற்போக்கு பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகளுடைய கடமையாக இருக்கும். அது விசிகாவோ, கம்யூனிஸ்ட்டுகளோ, திமுகவோ. நான் அது நாட் ஒன்லி அது திமுகன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், யாராக இருந்தாலும் சரி. இனிமேல் அவங்க இணையதளங்கள்லேயும் முக்கால்வாசி 50% அரசியல் பண்ணியே ஆகணும். அப்படின்னா தான் அவங்க அடுத்த தேர்தலை போய் அவங்க சந்திக்கவே முடியும். இப்போ தாவேக்காக்கு போட்டியாக திமுக ஜென்சி மீட்டிங் நடந்திருக்கு. இது பொலிட்டிக்கல் போட்டி, அதாவது பொலிட்டிக்கல் போட்டி அப்படின்னு பார்க்கணுமா, அல்லது அரசியல் பயம் அப்படின்னு பார்க்கணுமா? அரசியல் பயம். ஓப்பனாக சொல்லிட்டீங்களே. அரசியல் பயம். சரி, இப்போ அந்த பசங்க ஒரு 10-20 பேர் மொத்தமாக அண்ணா டவர் பார்க்கில் மீட்டிங் நடத்த போகிறாங்க. என்ன பேச போகிறாங்க? சென்னையில் குண்டு வைக்க போகிறோன்னு பேச போகிறாங்களா? கலவரத்தை தூண்டி விடுறோம், நம்ம தோத்துட்டோன்னு பேச போகிறாங்களா? இல்லை வேறு என்ன பேச போகிறாங்க? அதிகபட்சம்
இன்ஸ்டாகிராமில் இன்றைக்கி என்ன ரீல்ஸ் போடுறியா, ஒரு 10 ரீல்ஸ் சேர்த்து போடுன்னு பேசுவான் அதிகபட்சம். பெரியார் அதிகமாக பேசு, திராவிட வரலாறு அதிகமாக பேசு, லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுன்னு பேசியிருப்பான். இன்னும் ஒரு 4-5 பாயிண்ட் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை நீ வந்து இந்த பார்க்கில் பேசக்கூடாதுன்னு ஒரு காவல்துறை வந்து சொல்கிறாருன்னா அதுக்கு பேர் பயம் தானே? இந்த வேலையவே தடுக்கிறீங்கன்னா அதுக்கு பேர் பயம் தானே? திமுக போட்டி ஜென்சி மீட்டிங் நடந்ததுன்னா திமுகவும் தாவேக்கா பார்த்து பயந்துருச்சு, அதனால தான் இந்த போட்டி ஜென்சி மீட்டிங் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல. சரி, பயந்துருச்சுன்னா நீங்கள் அமைதியாக இருங்க. உங்களை பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? அவங்கள பார்த்து நீங்கள் ஏன் வந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? சரி, அந்த பார்க்கோட பேர் என்ன? அந்த பார்க்கோட பேர் என்ன? அண்ணா பார்க். அண்ணா யார்? உங்கள் கட்சியிலே ஒரு கொள்கை தலைவராக இருக்கார். அண்ணா ஒரு அரசியல் கட்சி தலைவர். அந்த அரசியல் கட்சி தலைவரில் வச்சுருக்கோடைய பேரில் பார்க்கில் அரசியல் பேசக்கூடாது. இது என்ன நியாயம்? ஈவன் திமுக உருவானதே ஒரு பார்க்கில் தான், வடசென்னையில் இருக்க ஒரு பார்க்கில் தான். அதுவும் அண்ணா தான் உருவாக்குனார். இன்றைக்கி யார் எந்த இடத்துல அரசியல் பேசுகிறாங்க? இன்றைக்கி முடிவெட்டுற கடை எல்லாமே எலைட் ஆகிடுச்சு. அங்கெல்லாம் அரசியல் பேச முடியாது. ஆளுக்கு ஒரு ஹெட்ஃபோனை போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். சார் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வெட்டிட்டு போவான். டீ கடையில் இன்றைக்கி எல்லோரும் டீ கடைக்கு போகிறோம். எல்லோரும் டீ கடைக்கு போய் இந்த கடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டீ 10 ரூபா தான் கம்மி, டீ டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் குட்டி கடையாக இருக்கும். இந்த கடை மட்டமாக தண்ணி அதிகமாக இருக்கும், ஆனால் நின்று பேசுகிறதுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கும். எல்லாம் எந்த கடையை தேர்ந்தெடுப்பான்? அந்த கடைக்கு தான் போவான். ஏன்? பேச முடியுது, ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது, அதுதாங்க செய்வான். அவ்வளோதான், அதுதான் இயல்பான நிலை. அதனால தான் அவன் பார்க்க தேடி போகிறான். எங்கேயுமே அரசியல் பேச முடியாது, ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் வேணும்னு நினைக்கிறான். மெட்ரோவில் பேசக்கூடாது, கத்தி பேசாதீங்கன்னு ஒரு வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். பஸ்ஸில் அரசியல் பேச முடியாது, சண்டை வந்துடும். பஸ் ஸ்டாண்டில் பேச முடியாது, பஸ் ஸ்டாண்டில் பேசினாலும் எங்கே பேசினாலும் பர்மிஷன் வாங்கணும். அப்போ அவனுக்குன்னு இருக்கிற ஒரு இடம் அண்ணா பார்க்கு, அந்த இடத்துல போய் பேசுகிறான். அதுக்கு நீங்கள் இடையூறு கொடுக்குறீங்கன்னா அப்போ அது ஒரு பயம் தானே? இது இன்னொன்று சொல்கிறேன், அவங்க அந்த இடத்துல நடத்த விடலை, அறிவாலயத்திலேருந்து கூப்பிட்டு. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னென்னா, நான் பொலிட்டிக்கல் டிஎம்கே பார்ட்டி மெம்பர்ஸும் அதில் இருக்கிறாங்க அந்த இன்ஃப்ளூயன்சஸ் மீட்டிங்கில். நான் பேர் கொண்டு சொல்லுவேன். அவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் நானும் இதில் கலந்துக்கிட்டேன் ஃபார் சேஞ்சுன்னு போடுறான். அவன்லாம் திமுக காரனே கிடையாது, அவன்லாம் ஜாலியாக சினிமா பாட்டு போட வேண்டியவன். அவன் வந்து இது எனக்கு இந்த ஆட்சி பிடிக்கலன்னு சொல்லி கோவத்தினோட வெளிப்பாடாக அந்த மீட்டிங்கில் 3 வாரத்தில் ஆட்சி பிடிக்கலன்னு வரான். வந்து நான் கலந்துக்கிறேன்னு வரான். அப்போ ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் டிஎம்கேக்கும் பேசியிருக்கிறான், அகெயின்ஸ்டாகவும் பேசியிருக்கான். அவன்லாம் உள்ளே வந்து கலந்துக்கிறான். இப்போ இந்த அறிவாலயத்தில் நடக்கிற கூட்டம் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்ததுக்கப்புறமா சின்ன சின்ன பசங்க நிறைய பேசியிருக்கானுங்க, அப்படி இப்படின்னு போவோம். அதெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, அவங்களுடைய அரசியல் புரிதலுக்கு அவ்வளோதான் பேசுவாங்க. அப்படி பேசுனது இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் முழுக்க பெரிய நியூஸ் ஆகி லைவ் ஆகி பெரிய கனெக்ட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய தமிழ்நாடு முழுவதும் ரீச் ஆகிடுச்சு. ஒரு 10 பேர் ஒரு 10 நிமிஷம் அண்ணா நகர் பார்க்கில் குடிச்சிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பி போயிருப்பாங்க. சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்த மாதிரி அதை கொண்டு வந்து இங்கே தடுக்கிறன்ற பேரில் இங்கே பெருசாக்கி விட்டாங்க. அவ்வளோதான் வேலை. இப்போ இது பெருசானதுனால தான் விஜய் நேற்று பேசுகிறார், நமக்கு எதிராக ஜென்சி மீட்டிங். நீங்களாம் அதை பேசணும் அவசியமே இல்லையே. அதிமுகன்ற ஒரு மாபெரும் கட்சியை பற்றி நீங்கள் பேசவே கிடையாது இவ்வளோ நாள். அதையே நீங்கள் பொருட்படுத்தாத, நீங்கள் இந்த ஜென்சி மீட்டிங்கை பொருட்படுத்துறீங்கன்னா அப்போ உங்களை ஒரு அச்சம் உழுக்கி இருக்குல்ல. அதுதான் அந்த பயம் விஜய்க்கும் இருக்கு, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு, 2 பேருக்குமே இருக்கு. யங்ஸ்டர்ஸ் யாரை அதிகமாக கவர்றா அப்படிங்கிற போட்டியில் ஒரு விதமான பொறாமையும் ஒரு விதமான பயமும் தாவேக்காவுக்கு இருக்கு, திமுகவும் இருக்கு. இது 2 பேருக்கும் பயத்தை தாண்டி 2 பேருக்குமே இருக்கிறது எச்சரிக்கைன்னு சொல்லலாம், பயம்னு சொல்ல முடியாது. எப்படி அவங்க வந்து பயம்னு சொன்னீங்கன்னா அவங்க மோடியை பார்த்தே பயப்படாத கூட்டம், ஆளுநரை பார்த்தே பயப்படாத கூட்டம். அப்போ இதெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள். ரைடை பார்த்து பயப்படாத கூட்டம். இன்னைக்கு வரைக்கும் மோடின்ற பேரை வாய் திறக்காத விஜய், இன்னைக்கு வரைக்கும் பாஜக. அதுதான் எச்சரிக்கைனா, இனி வரக்கூடிய காலங்களில் நாம் சிறப்பாக செயல்படணும், இந்த தேர்தலுடைய முடிவு நமக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு திமுக இது ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு தான் அவங்க இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் எந்த எச்சரிக்கையில் பார்க்குறாருன்னா, நாம் இவங்கள வளர விட்டுட்டோம்னா அடுத்த வாட்டி நம்மளால் நிற்க முடியாது, வர இடைத்தேர்தலில் கூட நம்மளால் நிற்க முடியாது, நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் கால் ஊன்ற முடியாது. அப்போ இந்த மாதிரியான அரசியல் மீட்டிங்க்கு நம்ம தடை போடணும் அப்படின்னு இதை தொட்டு திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் தொட்டு எல்லாத்தையும் தடை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தான் ஒரு எச்சரிக்கையாக தான் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு பயம்ன்றதெல்லாம் அரசியலில் பயம்ன்றதெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியாது. அது ரைடு கைது அந்த எக்ஸ்ட்ரீம் போகும்போது தான் அந்த பயம்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியும். ஓகே, நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டை தாண்டி ஒரு பாமரனா அந்த கேள்வி கேட்குறேனே. இப்போ விஜய் பின்னாடி ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம், பெரிய இளைஞர் கூட்டம் திரண்டுச்சு. இளைஞரை நம்பி ஒரு பெரிய ஜென்சி இருக்குது அப்படிங்கிறதுக்காக போட்டியாக திமுக ஒரு ஜென்சி மீட்டிங் நடந்திருக்கு. இட்ஸ் ஓகே, ரைட், ஓகே. குப்பை பொறுக்கிறவெல்லாம் 10 புருஷனை வச்சுருக்கும் பொழுது அப்படின்னு ஒரு பொண்ணு பேசுது. எவன்லாம் கூட்டியால் வச்சுருக்கும் போது எங்கள் அண்ணன் அந்த நடிகை வச்சுருந்தா என்ன தப்பு அப்படின்னு பேசும் பொழுது எனக்கு புருஷனை விட எனக்கு எங்கள் விஜயை தான் பிடிக்கும். ஏன் எங்கள் அண்ணனுக்கு நான் தங்கச்சியாகவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன், இப்படியெல்லாம் ஒரு கூட்டம் பேசுகிறாங்களே,
அவர்களுக்கு மத்தியில் படித்த முதல் தலைமுறை பெண்கள் இருக்காங்களே, குறிப்பிட்ட பேர், எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட பேர், அவங்க எனக்கு விஜய் பாட்டு பிடிக்கும், விஜய் டான்ஸ் பிடிக்கும், விஜய் பாட்டை பார்த்துட்டா நான் மனசு மாதிரி டென்ஷனாக இருந்தாலும் டிப்ரெஷனாக இருந்தாலும் ஃப்ரெஷ் ஆயிடுவேன் அப்படின்னு ஹோம் மேக்கராகவோ அல்லது இண்டிபெண்ட் ஒர்க்கராகவோ வாட்டவர் ஏதோ இருக்கிறாங்களே, அவங்க எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக விஜய்க்கு ஓட்டு போட்டு வந்துட்டாங்களே. ஜென்ஸுக்கு பதிலடி கொடுத்த டிஎம்கே இப்படிப்பட்ட பெண்களுக்கு எந்த வகையில் பதிலடி கொடுக்க போகுது? இதுக்கு பதிலடிலாம் கொடுக்கக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு எதிரானதாயிரும். அது வந்து அவங்களுடைய உரிமை, வாக்கு போடுறது உரிமை. இப்போ மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, யதார்த்தமாகவே அவங்க ஒரு மாற்றத்தை விரும்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்தா கூட அவங்களுக்கு மாற்று அப்படின்னு ஒன்று வேணும். அந்த மாற்றுன்னு வேணும்னு நினச்சதுனால தான் ட்ரம்ப்பெல்லாம் தூக்கிட்டு வந்து மறுபடியும் உட்கார வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த மாற்று எவ்வளோ, நீங்கள் பெண்களுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெண்களுக்கான சிறப்பு திட்டம் இங்கே இருக்குது. நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு ஜென்ஸுக்கு பதிலடி கொடுத்துட்டீங்க. அதை நான் சொல்கிறேன், இவ்வளோ பெண்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? இவ்வளோ ஸ்கீம்ஸை நம்ம கொடுத்துருக்கோம், சரிங்களா? இவ்வளோ ஸ்கீம்ஸும் இவங்க கொடுத்துருக்காங்க, நாமளும் அதை எடுத்து ப்ரமோட் பண்ணி பேசியிருக்கோம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ அந்த பெண்கள் வந்து தானாகவே உணர்வாங்க. இப்போவே பாதி பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து டிவிகேவுக்கு பயங்கரமான ரீல்ஸ் போடக்கூடிய பொண்ணு, வளைச்சு நல்ல எஜுகேட்டடான பொண்ணு, வளைச்சு ரீல்ஸ் போடக்கூடிய பொண்ணு. இன்றைக்கி என்ன பண்ணு தெரியுமா? கை குழந்தைய வச்சுக்கிட்டு ராத்திரி 12-1 மணிக்கு நான் என் குழந்தை தூங்க மாட்டேங்குது, கரண்ட் இல்லை, நான் ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை, கரண்ட் இல்லை, இதுக்கு தான் ஓட்டு போட்டேனா அப்படின்னு கேட்குது. இதுக்கு காரணம் திமுகவா இல்லை தானாக நடந்ததா? இப்போ இந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்ச பொண்ணுனால நமக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை பேர் இப்போ என் தெருவிலே ஒரு 30-40 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் வந்து இப்போ உணர ஆரம்பிச்சிருப்பாங்களே. நேற்றுலாம் வோல்டேஜ் இல்லை, லோ வோல்டேஜ் என் வீட்டில் ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது, வீடு ஏதாவது எரிஞ்சிருமோன்ற பயத்தில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு மாடிக்கே போய் தூங்குற நிலமை தான் வருது. அப்போ இவங்களுக்கும் ஒரு கோவம் வரும்ல, என்னடா அது மாற்று தானே நினச்சோம் அப்படின்னு வரும்ல. எங்கெங்கேயோ கிரைமை பார்த்துக்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம பக்கத்து வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படின்னும் போது நமக்கு ஒரு பயம் வரும்ல, என்ன இது இந்த ஆட்சி அப்படின்னு. அப்போ இங்கே சில விஷயங்களை மாற்றவே முடியாது. குற்ற சம்பவங்கள் தனிப்பட்ட விருப்பங்களுக்காக, தனிப்பட்ட வெறுப்புக்காக, சந்தர்ப்ப சூழல்னால நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை வந்து தவிர்க்க முடியாது, எதிர்க்க முடியாது, அதை தடுக்க முடியாதுங்கிற நிலைக்கு இவங்க இன்னைக்கு எல்லாருமே, இந்த பெண்கள் எல்லாருமே தள்ளப்படுவாங்க. விஜய் மாற்றமா அல்லது ஏமாற்றமா? கவர்ச்சி மாற்றம். கவர்ச்சி மாற்றம் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நான் வந்து மாற்றுன்னு சொல்லி ஒரு கவர்ச்சியை காட்டி ஏமாற்றி உள்ளே வந்திருக்காரு, அவ்வளோதான். கிரேஸ் இல்லை க்ரஷ், அப்படி க்ரஷ், அவ்வளோதான். க்ரஷ். இந்த க்ரஷ் அப்படிங்கிறது புருஷங்காரனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இது கிரேஸ்னு, நம்ம ஒய்ஃப் வந்து விஜய் மேலே ஒரு பெரிய கிரேஸில் இருக்காங்க அப்படின்னு தான் ஒவ்வொரு ஹஸ்பண்டும் ஒவ்வொரு அப்பாவும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது கிரேஸ் இல்லை க்ரஷ் அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவுக்கும் ஒவ்வொரு புருஷனுக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, அதெல்லாம் ஏற்கனவே தெரியும். இப்போ நீங்கள் நிறைய போய் தொலைது அப்படின்னு விட்டாங்களா? இல்லை, அது வந்து அவங்க தனிப்பட்ட, எப்படி சொல்கிற, அது ஒரு ஃபேமிலி அழகான ஒரு சுச்சுவேஷன். அதெல்லாம் நீங்கள் நிறைய வீட்டில் அஜித், தனுஷோட ஃபோட்டோ வால்பேப்பராக வச்சுருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்க, சித்தார்த், இது மாதிரி நிறைய வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஒய்ஃப் தான் அப்படி வைப்பாங்க. ஹஸ்பண்ட் வந்து நயன்தாராவோ தமன்னாவோ அப்படி வைக்க முடியாது. வச்சுட்டாங்களே, இவன் என்ன தெரியுமா அவளை வச்சுருக்கேன் அப்படின்ட்டா, ஐயோ என்னம்மா ஃபோட்டோ டிபி தான்மா வச்சேன்னொடனே அவங்க வைக்க மாட்டாங்க. ஆனால் பாய்ஸ் வந்து அந்த க்ரஷ் அதனாலே வெளிப்படுத்தவே மாட்டாங்க. கடைசி அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஃபோட்டோலாம் வச்சுக்க மாட்டாங்க. நம்ம 90s 80s தான் அந்த மாதிரி ஃபோட்டோலாம் ஒட்டுவாங்க. 90s கூட கொஞ்சம் வெளியே வந்துட்டாங்க. 80s தான் வீடு ஃபுல்லாக செலுக்கு ஃபோட்டோ, ஐஸ்வர்யா ராய் ஃபோட்டோன்னு எல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மனநிலையெல்லாம் மாறிடுச்சு. இப்போல்லாம் க்ரஷ்ஷெல்லாம் அப்படி வச்சுக்க மாட்டாங்க. இப்போலாம் க்ரஷ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நமக்கே தெரியும் யார் அந்த பொண்ணுன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அதிகமாக போடுவாங்கண்ணே, அவங்க டிபி வச்சுருக்கேனே அப்படின்னுவான். அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பெண்கள் வேணால் நிறைய க்ரஷ் வச்சுப்பாங்க. அவங்க அந்த சாக்லேட் பாய், ட்ரக்கட் பாய் அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. கேர்ள்ஸுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? ஏன்னா வச்சா வீட்டில் 7:30 விழுந்துடும், புரியுதுங்களா? அது ரசனை வேற, அரசியல் வேற. அந்த ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணது விஜய். இந்த கிரஷை எப்படி டிஎம்கே உடைக்க போகுதுன்னு கேட்குறேன். அதுக்கு என்ன ஆயுதம் கையில் எடுக்க போறாங்க? அவங்க இனிமே ஆன்லைன்ல அதிகமான வேலைகள் செய்யணும். அரசியல் கிரஷ் ஆக முடியாதுல்ல, கிரஷ் எல்லாம் ஆக முடியாது, கஷ்டம். அப்ப அந்த இடத்துல டிஎம்கே தோத்து போயிருது. பிரதீப் ரங்கசாமியை கட்சிக்குள்ள வளைச்சு போடணும், இல்லைன்னா வேற யாரையாவது வளைச்சு போட. தனுஷ் அரசியலுக்கு வர போறாரு, தனுஷோட பசங்க. அது நிறைய நடக்கும். நீங்க இன்னைக்கு கூட பார்த்தேன், அண்ணாமலை வராரு, தனுஷ் வராரு, ரஜினி வராரு, இப்படி நிறைய காசிப்ஸ் எல்லாம் வருது. எதுவுமே நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. நீங்கள் எப்படி சொல்கிறது, பாலிவுட்டில் இருக்கிறவங்கள நம்ம டிபியில் வச்சுருக்கோம், ஓகேங்களா?
கொரியன்ல இருக்க ஆக்ட்ரஸ் எல்லாம் இன்னைக்கு இங்க இருக்க பொண்ணுங்க க்ரஷ்ஷா வச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீங்க நினைச்சு பாப்பீங்களா? யாருமா இவன், என்னமா இவன் ஜப்பான்கார மாதிரி இருக்கான், ஜப்பான்கார மாதிரி. ஜப்பான் இல்லப்பா, கொரியா. கொரியானா சைனாவா? சைனா இந்த பக்கம், கொரியா வேற. வடகொரியாவா தென்கொரியாவா அது கூட நமக்கு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஆளுங்க சினிமாவில் மூழ்கி போயிருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம உடைக்கணும் அப்படின்னா, சினிமாவில் பராசக்தி மாதிரி அரசியல் படங்களை உள்ளே கொண்டு வரணும். பராசக்தி ஓடலை. ஆமாம், ஓட மாட்டேங்குது. அந்த மாதிரி அரசியல் படங்களை ஓட வைக்கணும், வேற வழி இல்லை. இல்லை ஓடலைன்னா நம்மளால சொல்ல முடியாது. இப்போ ஜெய்பீம் எவ்வளோ பெரிய பேசும் பொருளாச்சு, அந்த அரசியல் வேற, அந்த அரசியல் வேற. அதே மாதிரி மாரி செல்வராஜ் கடைசியா எடுத்த படம் மாமன்னன்ல இன்னொன்னு விக்ரமோட பையனை வச்சு எடுத்தாங்கல்ல, அது நல்லா ஓடுச்சுல்ல. ஆமா, அதுல அரசியல் பேசுறோம்ல. அந்த மாதிரி அரசியல் படங்களை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப இன்ஜெக்ட் பண்ண அது கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். ஓ, இப்படியெல்லாம் ஐட்டம் சாங் இருந்தால் தான் படம் இல்லை, பாட்டே இல்லாமல் இப்படி ஒரு படம் வந்தாலும் அதுவும் படம் தான். கிளைமேக்ஸில் வில்லன் சாகிறது மட்டும் படம் இல்லைன்னு மாரி செல்வராஜ் சொல்லுவார். மாரி செல்வராஜ் படத்தில் வில்லன் சாகவே மாட்டான் எந்த படத்துலையும். எல்லா படத்துலையும் அவனுக்கு ஒரு சூடு சோறனா இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வியோடு முடிச்சுட்டு போயிடுவார். அப்படி நாம் சிந்திக்கிற மாதிரி ஒரு படத்தை கொண்டு வந்தால் தான் இந்த க்ரஷ்ஷிலேருந்து வெளியே வருவாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் போய் பார்க்கணும், எந்த படம்லாம் சமூகத்தில் பேசப்படுதோ அந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அப்படியே நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் குத்துப்பாட்டுன்னு சொன்னதுனால கேட்குறேன். சினிமா அப்படின்னு இருந்தாலே ஒரு குத்துப்பாட்டு வேணும், ஒரு குத்து டான்ஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தது மாதிரி, ஒரு பஞ்ச் டைலாக் வேணும் எதிர்பார்த்த மாதிரி, விஜய் அரசியலுக்கு வந்த இந்த 2-2.5 வருஷத்தில் வெறும் பஞ்ச் டைலாக்காக தேர்தல் பிரச்சாரத்தை பயன்படுத்தினார். சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் முதல் மேடையில் அதே பஞ்ச் டைலாக், அதே வசனங்கள், கொஞ்சம் கூட பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ஒரு மக்களுடைய மனநிலையே இங்கே இப்பொழுது இன்று இவர் உரையாற்றுகிறார், அவர்களுக்கு வணக்கம், இந்த மாதிரியான பேச்சு நிலையெல்லாம் வேண்டாம், எனக்கு பஞ்ச் டைலாக் தான் வேணும் அப்படின்னு மக்களுடைய ரசனை மாறி போச்சா? அதனால தான் விஜய் அப்படி பேசுகிறாரா? மக்களுடைய மனநிலை மாறல, ஜென்சியோட மனநிலை அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு கார்டை வந்து ஒரு பையனுக்கு அனுப்புனேன், இதை படிப்பா அப்படின்னு. என்னென்ன அதிகமாக எழுதியிருக்குன்னா அந்த கார்டில் மொத்தமே 6 லைன் தான் எழுதியிருக்கு. என்னென்ன இவ்வளோ எழுதியிருக்கு அப்படிங்கிறான். அப்படின்னா அவனால் உட்காந்து படிக்கிறதுக்கு கூட அவனால் நேரம் ஒதுக்க முடியலன்னு இல்லை, அவனுக்கு அந்த பொறுமை இல்லை, அவ்வளோதான். அப்போ அப்படிப்பட்ட இளைஞர்கள், அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அவன் வழியில தான் போகணும், விரும்புது, ரசிக்குது. ஆமாம், அப்போ அவன் வழியில தான் போய் ஆகணும். அவன் வழியில் போகணும்னா கலைஞர் அன்னைக்கு சொன்னது தான், என்னை தூக்கி கடலிலே போட்டாலும் நான் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன், நான் கவிழ்ந்து விட மாட்டேன், அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலான்னு ஷார்ட்டாக, இந்த மாதிரி ஷார்ட்டாக இவங்க இனிமேல் இறக்குனா தான் உண்டு. இப்படி தான் அவங்க வேலை செய்ய வேண்டியிருக்கு. இந்த பல்ஸை விஜய் எப்படி பிடிச்சார்? சினிமாவில் தான் எடுத்தாரா அல்லது பொலிட்டிக்கலாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுது? நீங்கள் திருச்சியில் பேசுனதை நேற்று பேசினார்ல, நேற்று என்னென்ன பேசுனீங்க உட்காந்து பேசுங்கன்னா இன்னைக்கு மறந்துடுவார். அவர் எழுதி கொடுத்து அவர் பேசிட்டு அப்படியே போயிடுவார். அந்த பல்ஸு பஞ்செல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி பேசுங்க அப்படின்ட்டா எழுதி கொடுத்தது பேசுவார். அதுலேயும் ஒரு உணர்ச்சி பூர்வமான டைலாகு. இப்போ நீங்கள் ஒருத்தரை திட்டுறதை கூட பார்த்து திட்டுவீங்களா? ஒருத்தன் வந்து உங்களை கோபமாக பேசிட்டான், உனக்கு அவ்வளோதான்டா மரியாதை, ஒழுங்காக போயிரு, என் மூஞ்சில் முழிக்காத, அப்படி பேசுவீங்களா? அப்படி தான் நேற்று அவர் பேசினார். இனிமேல் அது தூய சக்தி இல்லை, தூர 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 சக்தி, தூர சக்தி அப்படின்னு படிக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்னத்தை எதிர்பார்ப்பீங்க? ஒருத்தர் திட்டம் போது கூட அவ்வளோதான். அதுதான் அந்த கிரேஸ் எல்லாம் எப்போ உடையும் அப்படின்னா, பெண்கள் அங்கே நிற்கிறானா, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இங்கே அதிகமாகும் போது அவங்களே யோசிக்க ஆரம்பிச்சு. அதிகமாயிருச்சுன்னு கனிமொழி மேடம் சொல்றாங்க. நேற்று 100க்கு மேல அதில் உங்க சிம்பத்தி கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். என்னன்னா, இபி பில்லு அங்கங்கே கரண்ட்டை கட் ஆனும் போது இபி ஆஃபீஸில் திமுக காரன் உட்காந்துருக்கான்னு சிம்பத்தி பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க நம்பினாங்க. இப்போ பெண்களுக்கு எதிராக நடக்கும்போது இது திமுக காரன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 6 மாதம் டைம் தரானீங்கல்ல, என்ன அதுக்குள்ளே அடிக்கிறீங்க அப்படின்றான். அப்புறம் வேறு ஏதாவது வேலைகள் நடந்துச்சு, குற்றம் சொன்னால், சட்ட ஒழுங்கு பற்றி பேசணுன்னா, என்ன நீங்கள் எங்களை ஆட்சியை நிம்மதியாக நடத்த விட மாட்டீங்கன்னு ஒரு சிம்பத்தி அரசியலை இவங்க கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. இதையும் இந்த கூட்டம் இப்போ நம்பும். இது ஓவராக ஆகும்போது தான் இந்த கூட்டம் இந்த நம்புறதை விட்டுட்டு அங்கே திங்க் பண்ண ஆரம்பிக்கும். சரி, நான் இந்த கேள்வி இப்படி கேட்குறேன், விஜய் என்ன பண்ணாலும் விஜய்க்கு ஆதரவாகவே நிற்கிறாங்களோ ஒரு கூட்டம். ஆனால் திமுக அதிமுக ஒன்றுமே பண்ணலாட்டி கூட இப்போ இந்த 25 நாளில் திமுக அதிமுக திட்டுறான். ஆனால் விஜய் எல்லாமே, இப்போ விஜய் தான் சிஎம், விஜய் ஆட்சியில் தான் எல்லாமே நடக்குதுன்றப்ப விஜய் மீது யாருக்குமே கோவமே வரலையே. 41 பேர் கரூரில் இறக்கும் பொழுதும் வரலையே. அதுதான் சொல்கிறேன், அந்த சிம்பத்தி அரசியல் இருக்குல்ல, அந்த சிம்பத்தி அரசியலை இவங்க ரொம்ப நுணுக்கமாக
இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தலைவர்களுக்கு எப்பெல்லாம் அநீதிகள் நிலைக்கப்பட்டுச்சோ, எப்பெல்லாம் அவங்கெல்லாம் அந்த சிம்பத்தியை வச்சு ஜெயிச்சாங்களோ, அந்த சிம்பத்தியை வச்சே நம்ம அரசியலை ஓட்டலான்னு இவர் நினைக்கிறாரு. அதனால தான் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், எம்ஜிஆர் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு ஒரு பொய்யை சொல்லி பரப்புனாங்க. அப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு பொய்யை பரப்புனாங்க. அடுத்ததாக கலைஞர் கைது வந்து ஒரு சிம்பத்தி அரசியல், ஜெயலலிதா கைது வந்து ஒரு சிம்பத்தி அரசியல். இந்த சிம்பத்தி அரசியல் எல்லாத்தையுமே இவன் பார்க்குறாங்க, நோட் பண்ணுறான். ஓகே, அப்போ இந்த சிம்பத்தியை நோட் பண்ணி தான் நாம் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு தான் நான் எதுவுமே பண்ணலை, எல்லாத்துக்கும் திமுகன்னு சொன்னால் இந்த ஜென்சி கூட்டம் பழகிரும். ஆனால் அவன் ஒரு நிமிஷம் எதுக்காக திமுக விளக்கம் கூட நம்ம கேட்குற மனநிலையில் வச்சுக்கூடாது, அதுக்குள்ளே அவன் டைல்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தான் இவங்க பண்ண ஒரு வெற்றிக்கான காரணமாக போயிடுச்சு. அவ்வளோதான், அதில் அவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க அந்த ஃபார்முலாவில். அரசியலில் இது வரைக்கும் இருந்த அந்த பேச்சு, ஒரு பேச்சு எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சு, ஒரு அறிவுபூர்வமான பேச்சு அப்படி இருந்ததெல்லாம் உடைச்சிட்டு விஜய் வந்து நீங்கள் முதலமைச்சராகவே ஆகிட்டார். அதை பார்த்து திமுக காப்பி அடிக்கிற வகையில் திமுகவோட ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கலோக்கியெல்லாம் மாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதை விஜய் நேற்று அட்ரஸ் பண்ணார். ஏதா புரியல எனக்கு எதனால. இப்போ விஜயோட பஞ்ச் டைலாக்காக இருக்குது, ஸ்டாலின் பேசினாலும் எடப்பாடி பேசினாலும் ஒரு உரைநடையாக இருக்கும். விஜய் வந்து பஞ்ச் ஸ்டைலாக பேசுகிறாரு. அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி திமுக தன்னுடைய அறிக்கைகளை கூட கலோக்கியலான ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றுறாங்களா? நேற்று முடிக்கும்போது விஜய் நான் அந்த திமுக கலோக்கியலாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதை பேச போகிறேன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை அப்படின்னு வர சொல்லி குத்தி காமிச்சார் விஜய். இல்லை, நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்லவா. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கலோக்கியலாக உதயநிதி ஸ்டாலினுமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அறிக்கையும் விட்டுருக்காங்க, நிறைய பேசியிருக்காங்க, நிறைய அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த அறிக்கையெல்லாம் எடுத்து பாருங்கள். இது சும்மா அவங்க உதயநிதிலாம் பேசும்போதே கொலைக்கையெல்லாம் தான் ஜாலியாக ஒன் வேர்ட் ஆன்சர் தான் பண்ணிட்டு போவார், பஞ்ச் டைலாக் மாதிரி தான் பேசிட்டு போவார். இவரை பார்த்துலாம் பேசலை. ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாகாக நான் ஒன்று சொல்லணும்னு வைங்களேன். ஜெயக்குமார் வந்து ஒரு கேஸில் மாட்டுறாரு. அப்போ இவங்க 2 பேருக்கும் 1-to-1, உதயநிதிக்கும் ஜெயக்குமாருக்கும் அந்த டைமில் 1-to-1 பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ ஜெயக்குமார் அவர்கிட்ட போய் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி கேட்குறாரு உதயநிதி, உங்களை பார்த்து கேட்குறாரு. அவர் கிடக்கிறாரு சாக்லேட் பாய் அப்படின்னு ஜெயக்குமார் கடந்து போயிடுறாரு. உங்களை சாக்லேட் பாய்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி பத்திரிகையாளர்கள்லாம் உதயநிதி கேட்குறாங்க. அப்போ அவர் ஒரே வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? அவர் ப்ளே பாய். இப்போயே இன்சிடென்ட் என்னன்னு புரிஞ்சுருக்கோம். இது ஒன்று தான், இன்னும் நிறைய இருக்குது. சனாதனத்துக்கு எதிராக உதயநிதி பேசினார்ல, அது கொலைக்கையில் தானே அறிக்கை வந்துச்சு. இந்தியா முழுவதும் அவரோட ஃபோட்டோவை எரிச்சாங்க, கொளுத்துனாங்க, அவருக்கு இங்கே பாதுகாப்புலாம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்பயும் அவர் அப்படி தான் பேசினார். செந்தில் பாலாஜி கைது அப்போ முக ஸ்டாலின் விட்ட அறிக்கை, நாங்கள் சீண்டாதீங்க, தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் எதில் இருந்து வருது? அப்போல்லாம் விஜய் கட்சியை ஆரம்பிக்கலையே. இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தானே, விஜய் வந்துட்டான் தான் பேசுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொய் தானே. நான் இப்போ 2-3 உதாரணம் எனக்கு ஞாபகம் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் என்னால் நிறைய யோசிச்சேன்னா சொல்ல முடியும். ஓகே, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் அரசியல் எதிர்பார்ப்பது ஆப்பர்ச்சுனிட்டியா அல்லது ஐடியாலஜியா? 2மே. ஐடியாலஜியாக இருந்தால் அவங்க டிஎம்கே சூஸ் பண்ணியிருக்கணும். யார்? யங்ஸ்டர்ஸ், இப்போ இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன்ஸ். இன்றைக்கி அரசியல் கட்சி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐடியாலஜியும் முக்கியம், அதே நேரத்தில் ஆப்பர்ச்சுனிட்டியும் முக்கியம். ஏன்னா கூட இருக்க அரசியல்வாதி இருக்கார்ல. இப்போ நான் ஒரு அரசியல்வாதி, இந்த கட்சியில் பாரம்பரியமாக இருக்கேன், நீங்கள் வரீங்க, வந்து உள்ளே ஜாயின் பண்ணுறீங்க, ஐடியாலஜியை பார்த்து ஜாயின் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் உங்களை அப்படியே வச்சுருப்பேன் நான். அப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட, உங்களை ஐடியாலஜி இருக்க பாட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட வந்தால் தான் உங்களுக்கு ஒரு மரியாதை. ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் வெளியவே வளர்த்துக்கிட்டு வரணும். நீங்கள் யாருனே தெரியாமல் ஷோவாக உள்ளே வர முடியாது இல்லையா? வரலாம், ஒரு மெம்பராக மட்டுமே இருக்க முடியும். வந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உழைக்கணும், அப்படியே ஓடணும். இது வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்கும். இது வந்து எந்த கட்சியும் விதிவிலக்கு இல்லை. இந்தியாவில் இருக்க எல்லா கட்சிக்குமே இதான் விதிவிலக்கு. அப்போ நீங்கள் உங்களை வளர்த்துக்கணுன்னா வெளியே நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும், ஐடியாலஜியும் வரும். அப்போ நீங்கள் தேர்வு செய்யலாம், லெஃப்டா ரைட்டா, எது போகணும் அப்படின்னு. ஃபோன் வந்ததுலேருந்து மீம்ஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ரீல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த ரீல்ஸும் மீம்ஸுமே தேர்தலுடைய வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துருச்சு, அப்படி தானே? இந்த தேர்தல் மட்டும் இல்லை, அது 2016 அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அது விஜய்க்காகலாம் கிடையாது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் மறுபடியும் அதே மாஜிக்கே வரேன். ஜெயக்குமார் அவர்கள் வந்து மீம்ஸ் போடுறவன் கையில் கிடச்சான்னா செத்திங்கடான்னு சொன்னார் அமைச்சராக இருக்கும்போது. நீங்கள் வந்து செத்திங்கன்னு சொல்லலை, மீம்ஸ் போடுறவன் தைரியம் இருந்தால் முன்னாடி வாடினா அதையும் ட்ரோல் ஆக்குனானுங்க. தைரியம் தான் ஏரியாவுக்கு வாயா, என்ன 3 மணிக்கு மேலே வாயான்னு அதையும் ட்ரோல் ஆக்குனாங்க.
இங்கே பாருங்கள் என் வழுக்க தலையாக இருக்குது, என் தலையில் வந்து மோடி வந்து யோகாசனம் பண்ணுற மாதிரி மீம்ஸ் போடுறானுங்க பாருங்கன்னு வேதனையாக பேசினார். தமிழிசை சவுந்தரராஜன் 2016-18 காலகட்டத்தில் என் தலையை வந்து கிண்டல் பண்ணுறாங்கங்க பாருங்கங்க, அவங்களெல்லாம் டேமேஜ் பண்ணி அனுப்புனது இந்த மீம்ஸ் மெட்டீரியல் தான். பொன் ராதாகிருஷ்ணன் ஏன் காலியானார், விஜயகாந்த் ஏன் காலியானார், அதனால் விஜய்க்காகலாம் இல்லை, இது அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த மீம்ஸ் கலாச்சாரம். இந்த ஜென்சியோடைய அவங்களுடைய அந்த பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய அந்த நடவடிக்கை வந்து ஸ்மார்ட் மூவா அல்லது லேட் மூவா? இந்த திமுக ஜென்சி போடுறது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோடைய ஓகே செயல்பாடு நடவடிக்கை எல்லாமே ஸ்மார்ட் மூவா அல்லது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த விஷயத்தில் அல்லது லேட் மூவா? யார் விஜய் தேர்ந்தெடுத்தது இல்லையா? கேள்வி எனக்கு இன்னும் புரியல. இப்போ இந்த மேக்ஸிமம் ஜென்சி தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த ஜென்சியோட இந்த மூமெண்ட்ஸ், இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஸ்மார்ட் மூவா லேட் மூவான்னு கேட்குறேன். இது ரெண்டுமே பதிலாக வராது, முட்டாள் மூவ் தானே வரும். ஏன் இது ஸ்மார்ட் மூவ்லே வராதுங்க. ஸ்மார்ட் மூவில் வரும்னா அவன் முதல்ல என்ன பண்ணியிருப்பான்னா பல வகைகளை யோசிச்சிருப்பான், டக்குன்னு யோசிச்சிருப்பான். இவர் வந்தால் மருமா, இவர் ஊழல் ஒளி பண்ணுறாரு, அப்போ எப்படி ஊழல் ஒழிப்பார், அவனே கேதர் பண்ணியிருப்பான். லேட் மூவாக இருந்துச்சுன்னா இவன் ஏன் போய் ஓட்டு போடுறான் இல்லையே, யோசிக்கலாமா வேணாமான்னு அது ஒரு பதிலாக வராது. ஏதோ ஒரு வேகம், ஓகே நம்ம பார்த்தோம் சரி. இதில் என் கூட இந்த ஜிம்லலாம் இருக்க பசங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்தால் ஊழல் ஒழிப்பாரா அதெல்லாம் எனக்கு தெரியாது, விஜய்க்காக ஓட்டு போட்டேன் அவ்வளோதான், அந்த ஃபேஸ்க்காக ஓட்டு போட்டேன், போட சொன்னாங்க போட்டேன் அவ்வளோதான், நல்லதெல்லாம் செய்ய மாட்டாரா எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். இன்னொருத்தர்லாம் என்ன சொல்கிறான்னா, நான் விஜய்க்கு தான் போட்டேன் ஆனால் நீங்கள் தான் வருவீங்க. இது இந்த ஸ்மார்ட்லேயும் வராது லேட்லேயும் வராது, கன்ஃபியூஸில் வேணால் வச்சுக்கலாம், கன்ஃபியூஸில் போய் போட்டு வந்தது அப்படி வேணால் சொல்லலாம். அப்போ இவங்கள தான் தற்குறி அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களா? விஜய் கூட சொன்னார் தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் இன்னைக்கு உங்களை கேள்விக்குறி ஆக்கியிருக்காங்க. சரி, அப்போ 108 தொகுதியில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, மீதி இருக்க தொகுதி மக்கள் தான் உங்களை தற்குறின்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க உங்களை தேர்வு செய்யல, அப்போ அவங்கள நீங்கள் திட்டுறீங்களா? ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டு நிறுத்தினார்ல, என் வாயில வந்துரும்னு. அப்போ இந்த 108 தாண்டி இருக்க தொகுதி மக்களை நீங்கள் அசிங்கமாக திட்டுறீங்களா? சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டாரு தமிழ்நாடே நான் தான், நீங்க என்ன திட்டினா தமிழ்நாட்டை திட்டின மாதிரின்னு சொல்லியிருக்காருல்ல. அப்போ இந்த 108 நீங்கள் தவிர்த்து எல்லா 234 நீங்கள் ஜெயிச்சிருக்கணுமே, தமிழ்நாடே நான் தான்னா. தொங்கு சபையாகி 10 கட்சி ஆஃபீஸ் ஏறி அலைஞ்சி, ஐயா வாய்ப்பு கொடுங்க ஐயா, கெஞ்சி கேட்குறேன் ஐயா, நான் அலைஞ்சி 2-3 சோஃபாலாம் வேஸ்ட் பண்ணி அப்புறம் தானே வந்திருக்கீங்க. குதிரை பேரமே நடக்கலன்னு வேற சாதிச்சாரு. குதிரை பேரம் நடக்கலை, சட்டமன்றத்தில் பிரேமலதா அவங்க பேசுவாங்கன்னே தெரியாது. இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் இவர் ஒருத்தர் அடிப்பார் பாருங்க, காளி பேட்டோட, என்னென்ன அடிக்கிற, நான் எப்படா சொன்னால் அடிக்க மாட்டேன்னு, அந்த மாதிரி மேடம் என்ன மேடம் பேசு, லப்பர் பந்து படம், லப்பர் பந்து, என்னடா என்ன மேடம் பேசுகிறீங்க, நான் எப்படா சொன்னேன் பேச மாட்டேன்னு இறங்கி அடிச்சிட்டாங்க. உங்கள் மூட நம்பிக்கைலாம் ஒரு பக்கம் ஓரமாக வச்சுக்க, இது அரசியல்னு பேசிட்டு குதிரை பேரம் குதிரை வேகத்தில் நடக்குதுன்னு இருக்காங்க. அப்போ அவங்க முன்னாடி தானே சொன்னாங்க, அங்கேயும் எந்திரிச்சு பேசி சொல்ல வேண்டியதானே, அப்படிலாம் நடக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, வீட்டுக்கு போய் அறிக்கை விட்றீங்க. அப்போ ஏன் வேறு எப்பயாவது ஒரு வாட்டி சொல்ல வேண்டியதானே? எதுக்கு சிவி சண்முகத்தை போய் சந்திச்சிங்க? சிவி சண்முகம் யார் முதல்ல? சிவி சண்முகம் கட்சியில் யார், அரசியலில் யார்? அப்போ அதுக்கு பேர் என்ன? குதிரை பேரம் தானே. ஒரு காமராஜர்னு ஒரு ஆள் உங்கள் கண்ணு முன்னாடி வீடியோ வெளியாகுது, இந்த மாதிரி சைன் போடுறாரு, அதுக்கு பேர் குதிரை பேரம் தானே. இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணலைன்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? முதல்வரே பச்சை பொய் சொல்கிறாரு. திமுக நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்தினாங்க. நான் முதல்வர் திட்டம், காலை உணவு திட்டம், லேப்டாப்பு, அது இதுன்னு எக்கச்சக்கமாக நிறைய பண்ணாங்க. ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனால் தோத்துட்டாங்க. இன்றைக்கி காரணம் கேட்குறாங்க கட்சிக்கிட்ட. ஜென்சி மீட்டிங் வரைக்குமே அது வந்து நிற்கிது. ஓவராலாக நீங்களும் ஒரு யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறனால ஓவராலாக என்ன ரிசல்ட்டு? ஐ மீன் திமுகவில் இருக்க பல பேர்கிட்ட இருக்க வருத்தம் என்ன தனிப்பட்ட முறையில் தோத்துட்டோம், அவ்வளோதான். சிபிஎம்மும் 6 வாங்குச்சு, நாருக்கு கட்சி 6 வாங்குச்சு, 5 வாங்குச்சு, 2 தான் ஜெயிச்சுது, நாங்களும் தோத்துட்டோம், எல்லாருமே தோத்துட்டோம். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தேர்தல்ன்றது ஒரு அங்கம். அடுத்து என்ன, நான் காரணம் இல்லை நீ காரணம் இல்லை நான் அப்படின்னு ஸ்கூல் ரூம் மாதிரி இதை போட வேணாம். அடுத்து என்ன செய்யணும்னா, அடுத்து என்ன பண்ணணுன்றதான் வேலை. வாட் நெக்ஸ்ட்டுங்கிறது தான் வாழ்க்கையே. அந்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் ஜென்சியில் விவாதிக்கப்பட்டுச்சா? ஆமாம். திமுக ஒருபோதும் அழிக்க முடியாது, நாங்கள் மீண்டு வருவோம், தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்போம், காவல்துறை ஒடுக்குமுறை எங்களை எதுவும் செய்யாது அப்படின்னு அவங்க பேசினாங்க. ஆனால் மு.க. ஸ்டாலின் அளவுக்கு ரொம்ப ஸ்டஃப்பான ஒரு பர்சனாக உதயநிதி இருப்பாராங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, இப்போ நான் இப்படி கேட்குறேன், விஜயை தவிர்த்து ஒரு ஸ்டஃப்பான பர்சன் தாவேக்காவில் யார்?
அது ஒரிஜினல் தான், ஒரிஜினல் முதலமைச்சர் எல்லாரும் வெளில பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? 1-to-1 அவரையும் சிபிஎம்ல இருக்க ஒரு மாவட்ட செயலாளரையும் பேச வைப்போம், இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்க ஒரு மாவட்ட செயலர் 1-to-1 பேச வைப்போம். யார் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஆளு ஷானவாசியும் ஆதவர்ஜனா ஒரு 2 நிமிஷம் பேச வைப்போம். அப்போ யார் ஸ்டஃப்பான ஆளு? நீங்களே ஒத்துக்கிறீங்க ஸ்டஃப்பான ஆளு அந்த கட்சியில் இல்லைன்னு. சரி, எடப்பாடி பழனிசாமியை தவிர்த்து அந்த கட்சியில் ஸ்டஃப்பான ஆள் யாரு? அப்ப எந்த நம்பிக்கையில ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? அப்புறம் இங்க திமுகவில் ஸ்டஃப்பான ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த லைனுக்குள்ள வரல, யாருமே இல்லைன்னு சொல்ற லைனுக்குள்ள வரல. உங்களுக்கு 1-to-1 பத்திரிகையாளர்களை சந்திக்கிற ஸ்கில் இங்கே இந்த கட்சியில் நிறைய பேருக்கு இருக்குது. நீங்கள் கனிமொழி பார்க்கலாம், ஆராசா பார்க்கலாம், உதயநிதி பார்க்கலாம், டிஆர்பி ராஜா பார்க்கலாம், பிடிஆர் பார்க்கலாம், இன்னும் பல பேரை பார்க்கலாம். துரைமுருகன்லாம் ஒரு காலத்தில் பத்திரிகையாளர் தஃபு என்ன பா அப்படின்ட்டு அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவார். சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேரை பார்க்கலாம், தங்கம் தென்னரசு பார்க்கலாம். இப்படி பட்டியலை அடுக்கிக்கிட்டே போகலாம். டேலண்டடான பர்சன்ஸ்னு சொல்லி அடுக்கிக்கிட்டே போகலாம். சரிங்களா? இப்போ இங்கே யார் இருக்கா? இந்த மற்ற கட்சியில் யார் இருக்கா? அப்போ இது திட்டமிட்டு இந்த சுருக்கிறதுக்கான வேலை தானே. இது திட்டமிட்டே சுருக்கிற வேலை. நீங்கள் விசிகாவில் ஸ்டஃபானால ஒரு 10 பேர் என்னால் சொல்ல முடியும். எஸ்எஸ் பாலாஜி, ஆளு ஷானவாஸ், வன்னியரசு, அப்புறம் சங்கத்தமிழன், இன்னும் 10 பேர் இன்னும் கூட சொல்ல முடியும். சிபிஎம்லையும் சொல்ல முடியும், சூவே, இன்னும் 10 பேர் சொல்ல முடியும். இப்போ இந்த மாதிரி இந்த கட்சியில் யார் பத்திரிகையாளரை 1-to-1 சந்திக்கிற ஆள் சொல்லுங்கள். அமைச்சர்களை கூட சொல்லுங்கள். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு அப்படி ஜூட் எடுத்து ஓடுறாங்க ஒரு அமைச்சர். இன்னொருத்தர் நோ கமெண்ட்ஸுங்கிறாரு. இன்னொருத்தர் இப்போதைக்கு அதை பேச வேணாம், காவி சாயம் பூசினதை பற்றி இப்போ பேச வேணான்னு தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ ஸ்டஃப்பான ஆள் இவங்க யாருமே இல்லை. இது உதயநிதி ஸ்டஃபாக வருவாரான்ற ஒரு கேள்வியே ஒரு ஆபத்தான கேள்வி தானே. இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ ஸ்டஃப்பான ஆளுங்க, அரசியல் ரீதியாக களத்தில் நின்று பல போராட்டங்களை பார்த்தவங்க. இவங்க எத்தனை போராட்டங்களை பார்த்துருப்பாங்க? எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு உரிமைக்காக அவங்க கூட்டத்தில் இருக்கவங்கள வச்சு என்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காரு? ஒரு போராட்டம் சொல்லுங்கள், ஒரே ஒரு போராட்டம். நான் சிபிஎம் போராட்டத்தை 100 போராட்டத்தை காட்டுவேன், விடுதலை சிறுத்தைகள் போராட்டத்தை காட்டுவேன், திமுக போராட்டத்தை காட்டுவேன். இவங்களை ஏதாவது ஒரு போராட்டம் காட்டுங்கன்னு சொல்லுவேன். மாநில உரிமைக்காக போராடினா ஒரு போராட்டம் காட்டுங்க. அப்போ இவங்ககிட்ட ஸ்டஃப் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போதே அதுவே ஒரு ஆபத்தான கேள்வி தானே. கரெக்ட். என்னதான் தாவக்காவை பார்த்து திமுக ஜென்சி மீட்டிங் நடத்திருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜாம்பவான் அரசியல் தலைவர்களுமே இந்த ஜென்சி கூட்டத்தை பார்த்து பயந்து போயிருக்காங்க, மிரண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கலை யதார்த்தமாக இருக்குது. ஏற்கனவே பழைய பழமொழி தான், இன்று இளைஞர்கள் நாளைய சமுதாயம் அப்படிங்கிற மாதிரி தான். மீண்டும் அந்த சுழல் இளைஞர்கள் கைக்கு வந்திருக்கு. இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த கான்வர்சேஷன் நம்ம நிறைவு பண்ணலாம். நிச்சயமாக. ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, நன்றி தோழர்.